சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. அந்த பெல் ஐகானை அழுத்துங்க மாணவர்களே. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. இன்று வகுப்பு 7 இயல் 3 கற்கண்டு ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் அப்படின்றத இயல்ல தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு இது இயல் 3ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இயல் 5ல கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஈ பூ கை. இந்த எழுத்துக்கெல்லாம் கவனிங்க மாணவர்களே. இந்த எழுத்துக்கெல்லாம் கவனிங்க. இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. ஒரு எழுத்தா இருந்தாலும் நமக்கு பொருள் தரணும். ஒரு எழுத்தா இருந்தாலும் பொருள் தரணும். இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டுன்னு கணக்கிடக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்து இதுக்கு தனி கொடுத்தா பொருள் கிடையாது. இது ரெண்டும் சேர்த்தாதான் பொருள். இப்போ ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். இப்ப உங்களோட வினாக்களை கேட்கலாம் தேர்வுல. ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்ன அப்படின்னா அது என்ன எழுதலாம்? ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். எடுத்துக்காட்டு ஈ பூ கை உதாரணம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? ஈ பூ கை எடுத்துக்காட்டு நீங்க எழுதலாமானவங்க. இப்படி தேர்வுல கேட்பாங்க. அதற்கான பதில் இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா நன்னூல் என்னும் இலக்கண நூல்படி. நன்னூல்ன்ற ஒரு இலக்கண நூல் எழுதின பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர் என்ன சொன்னா தமிழ்ல 42 ஓரெழுத்து மொழிகள் உள்ளனன்னு சொல்லியிருக்காரு. இப்ப உங்களுக்கு வினா விடையில கேட்கலாம், அதாவது சரியான விடையில கேட்கலாம், உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம். நன்னூலின் படி ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழ்ல மொத்தம் எத்தனை உள்ளது அப்படின்னு கீழே ஆப்ஷன் 4 கொடுத்துருவாங்க. 42, 40, 30, 15 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கான பதில் பாத்தீங்கன்னா 42 என்று குறிப்பிட்டுள்ளார். அதுல பாத்தீங்கன்னா நோ து இந்த 2 எழுத்துக்களை தவிர மீதி 40 எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்களாக தான் அமைந்துள்ளன. நெடில் சொற்களாக தான் அமைந்துள்ளன. இப்ப இந்த 42 சொற்களிலும் என்னென்ன பொருள்னு பார்க்கப்படும் மாணவர்களே. இப்ப அந்த 42 எழுத்துக்கள் சொற்கள் சொன்ன முடிச்சிடுங்க. 42 சொற்கள் சொன்னாலே ஒரு எழுத்து மொழி சொற்கள். அதுல என்னென்ன பொருள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒன்று ஆ பசு. ஆனா என்னன்னா பசு. ஈ கொடு. ஈனா கொடு. ஊனா இறைச்சி. ஏனா அம்பு. ஐனா தலைவன். ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. அதாவது கீழே தண்ணியோட ஒரு அணை மாதிரி கட்டியிருப்பாங்களே அதுதான். கா சோலை. கு பூமி. கை ஒழுக்கம். இங்க கைனா ஒழுக்கம்ன்ற பொருள். கோ அரசன். சா இறந்து போ. சீனா இகழ்ச்சி. சீச்சி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது பேச்சு வழக்குல. சே உயர்வு. சோனா மதில். காம்பவுண்ட் சைடு சொல்லுவோம் இல்லையா, அது சேனா உயர்வு, சோனா மதில். இதெல்லாம் உங்களுக்கு சரியான இடத்துல கூட இந்த தூவினா என்ன பொருள் அப்படின்னா கேட்கலாம். அதுக்காக படிச்சு வச்சுக்கோங்க. தா கொடு. தீ நெருப்பு. தூ தூய்மை. தேனா கடவுள். தைனா தைத்தல். நானா நாவு. நாவுனாலும் ஒன்றுதான், நாக்குனாலும் ஒன்றுதான். நீ முன்னிலை ஒருமை. அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்ல நீ அப்படி சொல்றோம் இல்லையா, அது முன்னிலை ஒருமை குறிக்கிறது. நேனா அன்பு. அன்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா நைனா இழிவு. நோனா வறுமை. பானா பாடல். பூனா மலர். பேனா மேகம். பைனா இளமை. போனா செல். மானா மாமரம். மீனா வான். மூனா மூப்பு. மேனா அன்பு. மைனா அஞ்சனம். மோனா மோத்தல். யானா அகலம். வானா அழைத்தல். வீணாலும் மலர்தான். வை புல். வௌ கவர். நோ நோய். தூ உன். இந்த 2 சொற்கள் மட்டும்தான் குறி. மத்த மீதி 40 சொற்களுமே பாத்தீங்கன்னா நமக்கு நெடிலா தான் அமைஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ்ல 42 இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுல மொத்தமா இருக்கிறது 42. அதுல 17 எழுத்துக்களை நம்ம தமிழ்ல அடிக்கடி பயன்படுத்துற சொற்கள் என்னன்னு பாருங்க. ஆ ஈ கை சி தா தி தை நா நீ பா பூ பை
பை போ மா மை வா வை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மொத்தம் 17 சொற்களை தான் நம்ம தமிழ்ல அடிக்கடி பயன்படுத்துற சொற்கள். அடுத்தது இந்த ஓரெழுத்து வறுமொழின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது பகுபதம். பகுபதம் பதனால சொல்லுதான் இந்த இடத்துல. பகுபதம் இந்த ரெண்டு சொற்களை கவனிங்களேன். வேலன் படித்தான். இந்த வேலன் என்று சொல்ல எப்படி பிரிக்கலாம்னா வேல் கூட்டல் அன். வேல் கூட்டல் அன். படித்தான பிரிங்க. படி கூட்டல் இத்து கூட்டல் ஆன். படி கூட்டல் இத்து கூட்டல் ஆன். படி கூட்டல் இத்து கூட்டல் ஆன். இவ்வாறு சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை, சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகள் தான் பகுபத உறுப்புகள் என்பர். இந்த மாதிரி சிறு சிறு உறுப்புகளாக நம்மளால பிரிக்க முடியும். அதுதான் பகுபதம். இப்ப இந்த பகுபதத்திலே பெயர் பகுபதம் என்றால் என்ன? பெயர் பகுபதம் என்றால் என்ன? பெயர் பகுபதம். பெயர் பகுபதம் என்றால் என்னன்னா பகுபதமாக அமையும் பெயர் சொல் தான் பெயர் பகுபதம் எனப்படும். பகுபதமாக அமையும் பெயர் சொல் தான் பெயர் பகுபதம் ஆகும். அது வந்து 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஒன்று என்னது? பொருள், இடம், அடுத்தது என்னது? பொருள், இடம், காலம், அடுத்தது சினை, பண்பு, தொழில். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருள்னா பொருளை குறிப்பது. இங்க பாருங்க, பொன்னன். இது இடத்துக்கு நாடன், காலம்க்கு சித்திரையான், சினைக்கு கண்ணன், பண்புக்கு இனியன், தொழிலுக்கு உழவன். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? அவையாவைன்னு கேட்பாங்க. பெயர் பகுபதம் 6 வகைப்படும். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். அவை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகும். பொருள்னா ஒரு பொருளை குறிப்பதுதான் பொருள். இடம்னா இடத்தை குறிப்பது. காலம்னா நம்ம சித்தி மாதங்கள் குறிப்பது, நாழிகை குறிப்பது, இல்ல நேரங்களை குறிப்பது. சினைனா உறுப்புகள். இப்ப நம்ம உடல் உறுப்புகள் இருக்குன்னா மனிதனா பொதுவானது. அதுல கண், காது, மூக்கு, கை இதெல்லாம் வந்து உடல் உறுப்புகள் தான் சினை. பண்பு உறுப்பவர் தான் சினை. பண்புன்னு அவங்க எப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள். அவன் இனிமையாக பேசுவான், அவன் வந்து இனிமையாக பேசுவான், அவன் மென்மையானவன், அவன் வந்து நல்லவன், கேட்டவன் நம்ம சொல்றோம் இல்லையா. அதான் பண்புகள். தொழிலா நம்ம செய்கிற தொழிலை குறிப்பது. உழவன்னா யார்? உழவு தொழில் செய்யறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன பகுபதம்னா என்ன? சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை தான் பகுபதங்கள் என்பர் அப்படி சொன்னோம் இல்லையா. இப்ப இது பொன்னனை பிரிங்க. பொன் கூட்டல் அன். பொன்னா தங்கம், இது மிகுதி. அண்ணா மிகுதி. பொன்னை உடையவன், அதாவது தங்கத்தை உடையவன் அர்த்தம். நாடன்னா நாடு கூட்டல் அன், அந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லுவோம் இல்லையா. சித்திரையானா சித்திரை கூட்டல் ஆண், சித்திரை கூட்டல் ஆண். கண்ணன்னா கண் கூட்டல் அன், கண் கூட்டல்னா கண்களை உடையவன். நீங்க கண்ணுன்றது உறுப்பை குறிக்கும். ஏன்னா சினை வரதால அது உறுப்பை தான் குறிக்கும். இனியனா இனிமை கூட்டல் அன், இனிமையானவன் அப்படின்னு அர்த்தம். உழவன் உழவு கூட்டல் அன், உழவு கூட்டல் அன். பகுபதம் பெயர் பகுபதம் 6 வகைப்படும். அவை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இப்ப எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பொன்னன், நாடன், சித்திரையான், கண்ணன், இனியன், உழவன் அதை பிரிச்சு எழுதினீங்கன்னா உங்களுக்கு பெயர் பகுபதம் கிடைச்சிடும் மாணவர்களே. இப்ப பெயர் பகுபதம்னா பார்த்தோம் இல்லையா. பெயரை குறிப்பதான் பெயர் இல்லையா. வினை பகுபதம்னா என்ன? வினை பகுபதம். வினைனா நம்ம செயலை குறிப்பது. அதான் வினை. பகுபதமா
வினை சொல்லு வினை பகுபதம் ஆகும். எடுத்துக்காட்டு உண்கின்றான். உண்கின்றான் இதை எப்படி பிரிக்கலாம்? உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆன். இதான் வினை பகுபதம். பகுபதம் என்னன்னு பார்த்தோம். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை தான் பகுபத உறுப்புகள் என அழைக்கப்படுகிறதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப பகுபத உறுப்புகள்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் இது உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? அவை பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை என்னன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இது உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க மாணவர்களே. பகுபத உறுப்புகள் எத்தனை? அவை இல்ல எத்தனை வகைப்படும் அப்படி கேட்கலாம். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இப்ப இது எப்படிலாம் பிரிக்க போறோம்ன்றத பார்க்க போறோம். பகுதினா என்ன அப்படின்னு பார்த்தா பகுபதத்தின் முதலில் வரும் முதன்மையான பொருளை தருவதுதான் பகுதியாகும். முதன்மையான பொருளா இருக்கும். வினை பகுதி கட்டளை சொல்லா இருக்கும். வினை பகுதி வினைதான் என்னது? பகுதியை கட்டளை சொல்லா இருக்கும். ஆர்டர் பண்றது. கட்டளைனா ஆர்டர் அப்படி பண்றது இல்லையா? அதுதான் பகுதி. பகுதினா என்ன தெரிஞ்சுச்சா? பகுபதத்தின் முதல்ல வரும் முதன்மையான பொருளை தருவது பகுதி ஆகும். அது எப்படி இருக்குன்னா கட்டளை சொல்லா இருக்கும். விகுதினா பகுபதத்துல இறுதியில் வரும், கடைசியில வரும். அது எதெல்லாம் உணர்த்தும் பாத்தீங்கன்னா திணை, பால், திணை, பால், எண், இடம் ஆகியவற்றோடு எச்சம், முற்று இவற்றை விளக்கும். உங்களுக்கு தேவை கேட்கலாம் விகுதி எவற்றை காட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா திணை அது உயர்திணையா அக்ரிணையான்றதை காட்டும். பால்னா ஆண் பால், பெண் பால், வளர்பால், ஒன்றன் பால், கலவின் பால் அப்படின்றத காட்டும். என்னன்னா ஒருமையா பன்மையானது. இடம்னா தன்மை, முன்னிலை, படத்தைன்றதை காட்டும். எச்சம்னா முற்று பெறாத குறிப்பதான் எச்சம். முற்று பெற்றை குறிப்பது முற்று, வினை முற்று சொல்லுவோம் இல்லையா? அதை குறிக்கத்தான் விகுதி. அந்த விகுதின்றது பகுபதத்துல இறுதியில் வரும். பகுபதத்தின் இறுதியில் வரும். எதெல்லாம் காட்டும்னு சொன்னா இது எல்லாமே காட்டும். அடுத்து இடைநிலை பாத்தீங்கன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். காலம் காட்டும் அல்லது எதிர்மறை இடைநிலையாக வரும். எதிர்மறை இடைநிலையாக வரும். இடைநிலைனா என்னது? காலம் காட்டுவதுதான் இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும். ஒரு உறுப்பு பகுபத உறுப்பு பிரிக்கீங்கன்னா முதல்ல கண்டிப்பா பகுதி இருக்கும், இன்னொன்று விகுதி இருக்கும். இது ரெண்டு இல்லாம இன்னொன்று பிரிக்கிறோம்னா அது இடைநிலையாக தான் இருக்கும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை. சந்தினா இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் மெய்யெழுத்து தான் சந்தி ஆகும். பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவுல ஒரு மெய்யெழுத்து வரும், அதுதான் சந்தி ஆகும். சாரியனா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது, அசை சொல்லா வரும், அதுதான் சாரியை. விகாரனா இந்த பகுதி, சந்தி, இடைநிலையில் ஏற்படும் மாற்றம். இடைநிலையில் ஏற்படும் மாற்றத்தை தான் என்ன சொல்றோம்? அது தனியா விகாரம் கிடையாது. இந்த பகுதியோ இந்த இடைநிலையிலோ இந்த சந்தியிலோ ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் விகாரம் என்பர். இது நம்ம எடுத்துக்காட்டு சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுமானதுல பகுபத உறுப்புகள் எத்தனை? அவை அப்படின்னா 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இன்னொரு வினா சொன்னோம் இல்லையா? பகுபதம் அப்படின்றத பார்த்தா அதுல பெயர் பகுபதம் எத்தனை இருக்கும்? அவை அப்படின்னு தேர்வுல கேட்பாங்க. பெயர் பகுபதம் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது வினாவுக்கு விடைய பதில எழுதுங்க. அடுத்து பகுபத உறுப்புல 6 வகைப்படும் சொன்னோம். அது என்னன்னா வந்தனம். எடுத்துக்காட்டு என்னன்றது நம்ம தருவோம்னு சொன்னோம் இல்லையா? வந்தனனை எப்படி பிரிக்கணும்னா வா கூட்டல் இத்து. இங்க வான்றது வாவா மாறிடும் சேர்த்து எழுதும்போது. இத்து இந்தா மாறிடும். கூட்டல் எப்படி எழுதுறோன்றத பாருங்க. இது எப்படி நடுவுல எல்லாமே மெய்யெழுத்தாதான் வரும். இந்த தாவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஆதான் தாவா மாறிடும் இல்லையா? அப்படிதான் எழுதணும். இந்த நாவை எப்படி பிரிக்கணும்? இன்னு கூட்டலா, இன்னு கூட்டலாவா வரும்போது நாவாயிடும். அந்த மாதிரி நடுவுல எல்லாமே மெய்யெழுத்தாதான் வரணும். இப்ப நம்ம ஏற்கனவே சொல்ல முதல்ல வரதுதான் என்னன்னு சொன்னோம்? பகுதி. அது எப்படி இருக்கும்? கட்டளை சொல்லா இருக்கும். ஆர்டர் வா அப்படி சொல்றோம் இல்லையா? பகுதி முதன்மையான பொருளாக தருவதுதான் பகுதின்னு சொன்னோம். அதுவும் கட்டளை சொல்லா வரும். வா என குறுகி இருப்பது
இருப்பது விகாரம். நம்ம என்ன சொன்னோம், விகாரம்னா என்னது, தனியானது கிடையாது. ஒண்ணு பகுதியில ஏற்படும் மாற்றம், இல்ல சந்தியில ஏற்படும் மாற்றம், இல்லைன்னா என்னது இடைநிலையில ஏற்படுகின்ற மாற்றம்னு சொன்னோம். இப்ப இங்க இத்து வந்து பிரிக்கும் போது இத்து சந்தி, இந்தானது விகாரம். இத்து இந்தா மாறிக்கு சேர்த்து எழுதும், அப்ப அது அந்த இடத்துல விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை, இத்து வந்தா இறந்த கால இடைநிலை. இடைநிலைனா எனது காலம் காட்டும், எதிர்மறை காட்டுவது, இதுதான் இடைநிலையோட வேலை. காலம் காட்டுவதே இடைநிலை தான். அண்ணா சாரி, அண்ணா என்னது சாரி. அண்ணா ஆண்பால் வினைமுற்று விகுதி. நம்ம விகுதியில என்ன சொன்னோம், ஒண்ணு என்ன திணைன்னு காட்டும், என்ன பால், என்ன இடம், அடுத்து என்னது எண், அப்புறம் முற்றுவா எச்சமா அப்படின்னு காட்டும்னு சொன்னோம் இல்லையா. விகுதி என்னென்ன காட்டும்ன்றதை நம்ம காமிச்சோம். இதுதான் இதோட எடுத்துக்காட்டு. வந்தனன்னா வானா, வாயன குறுகியது, குறுகி இருப்பது விகாரம். இத்து சந்தி, இந்தானது விகாரம். இத்து இறந்த கால அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்ப ஒரு சில சொற்கள்ல மட்டும்தான் 6 உறுப்புகளுமே வரும், சில உறுப்புகள்லாம் வந்து வராது. ஆனா ஒரு சொல்ல கண்டிப்பா என்ன இருக்கும், பகுதியும் விகுதியும் கண்டிப்பா இருக்கும் மாணவர்களே. அடுத்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மாணவர்களே, காணலல். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கான் கூட்டல், ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து என்ன இன்னும் கூட்டல் அவா மாறிடும், அல், அது மாதிரி அல். கவனிங்க, இந்த இல்லு கூட்டலாதான் இங்க லாபா மாறிடும், இந்த இன்னும் கூட்டலாதான் இங்க நாவா மாறிடும் சேர்த்து வரும்போது. இப்ப இந்த கான் வந்து பகுதி. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், ஒரு சொல்லுல கண்டிப்பா பகுதி விகுதி இருக்கும், அதை தவிர்த்து இருக்குன்னா இடைநிலை மட்டும்தான் இருக்கும். எல்லா உறுப்புகளுமே எல்லா சொற்களையும் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா அல், எதிர்மறை இடைநிலை. அல்லுன்னு வந்தாலே அது எதிர்மறை இடைநிலை. அல்னா பெண்பால் வினைமுற்று விகுதி. அல்னா பெண்பால் வினைமுற்று விகுதி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சொல்ல பகுதி விகுதி இடைநிலை வந்திருக்கு மாணவர்களே. அதே மாதிரி எல்லா சொற்கள்லயுமே எல்லாமே வராது, ஆனா கண்டிப்பா என்ன இருக்கும், பகுதி விகுதி கண்டிப்பா இருக்கும், அதை தவிர்த்து இடைநிலை இருக்கும். அடுத்தது கவனிச்சீங்கன்னா பகாபதம். பகாபதம் இத கவனிங்க, மரம், அடுத்து என்னது மரம், கழனி, உன். இந்த சொற்கள்லாம் கவனிச்சீங்கன்னா நம்மளால சிறு சிறு பகுதி உறுப்புகளாக பிரிக்க முடியாது அல்லவா. அது மாதிரி சிறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாததுதான் பகாபதங்கள் எனப்படும். பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாததுதான் பகாபதம் என்பர். பகாபதம் என்பர். இது அடி சொல்லாக அல்லது வேர் சொல்லாக இருக்கும். பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம் என்பர் சொன்னோம் இல்லையா. அது அடி சொல்லாக வேறு சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த பகாபதம் பாத்தீங்கன்னா என்னென்ன, ஒரு பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலுமே பகாபதங்கள் உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பெயர் பகாபதம். அதுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று. இது பிரிக்க முடியாது, பிரித்தாலும் நமக்கு பொருள் தராது இல்லையா. ஆனா பகுபதம் பிரிக்க முடியும், பிரித்தாலும் நமக்கு பொருள் தரும். வினை பகாபதம்னா நட, வா, படி, வாழ். அதாவது நம்ம என்ன சொன்னோம், அடி சொல்லு அது வேறு சொல்லாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இடை பகாபதம் மண், கொல், தில், போல். அதாவது பெயரும் வினையும் சார்ந்துதான் அந்த இடைச்சொல் வரும். உரி பகாபதம்னா இது வந்து நான் செயலுக்கு மட்டுமே உரியது. உரு, தவ, நனி, கழி அப்படின்றது வரதுதான் பகாபதங்கள். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம், பதம் எத்தனை வகைப்படும், அவை அவை. பதம் 2 வகைப்படும், ஒன்று பகுபதம், பகாபதம் அப்படின்னு கேட்கலாங்க தேர்வுக்கு. அந்த வினாவுக்கு விடையான பதில் இதுதான். சரியா. அடுத்தது விகுதி எவற்றை காட்டும், அதுக்கு எடுத்துக்காட்டு தருங்கன்னு சொன்னோம். விகுதினா என்னது, இது இடையில வர்றது.